நமக்கு புடிச்ச வேலையை செய்யும்போது அது இருக்க சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அது இருக்க சந்தோஷம், அது இருக்க ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. அதை அனுபவிச்சாத்தே எனக்கு தெரியும். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இருக்கு வார்த்தைகளால அந்த சந்தோஷம் சொல்ல ஆடு முடியாது. மேய்க்கிறதுக்கு. நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. வணக்கம், இது உங்கள் சுரேஷ்பா. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இதே நம்ம 3வது பேஜ் 7 ஆடு நம்ம வாங்கிப்போம். மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பல கஷ்டங்கள் தாண்டி ஒரு 3 ஆடு வாங்கினோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 9 ஆடு வாங்கினோம். இந்த 9 ஆடு வாங்கி அடுத்து சில பிரச்சனைனால இடம் இல்லாம ஒரு 2 ஆடு மட்டும் வாங்கினோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த இடத்த தேடி செஞ்சு ஒருத்தவங்கிட்ட கேட்டு அவங்ககிட்ட பெருமிஷம் வாங்கி இந்த 7 ஆடு பிடிச்சு நம்ம ஏதாவது பிடிக்க ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம அதுக்கு இடம் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டோம். ஒருவே நம்ம இடத்துல அந்த சம்பளம் வாங்கி இந்த 7 ஆடுகளை நம்ம பிடிச்சாச்சு. நான் வீடியோ எடுத்துக்கிறது வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு 5:30 மணி நேரத்துல வீடியோ எடுத்துக்குவேன். இப்போ மாடுகளை பூரா பால் பிடிச்சிட்டு அப்படியே இருந்து பூரா நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் தண்ணிக்கு விடுவாங்க. தண்ணிக்கு விட்டு அடுத்து இந்த இடத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு அடுத்து நம்ம அதுக்கு வைக்கல் போடணும். வைக்கல் போட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். 7 ஆடுக்கு அடுத்து நம்ம ஒரு செஞ்சிருவேன் மசாக்கள்னா கொடுத்துருவேன். இது நம்ம இது மழை பெஞ்சா இந்த உள்ள இதுக்குள்ள பெரியவங்க பெர்மிஷன் விட்டாங்க. அதனால நம்ம மழை பெஞ்சா இந்த தகவல் இதுல போட்டுக்கலாம். கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டிக்கு நம்ம இன்னும் அதான் இடம் கூட கிளீன் பண்ணாம இருக்கு. சுத்தம் பண்ணி அடுத்து இந்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செட்டு போட போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த வயல் பக்கத்துல இந்த இடத்துல செட் போடுறோம். இந்த இடம் கிடையாது, இந்த குப்பையாத்துல இந்த இடத்துல நம்ம அடுத்த செட்டு இது போட போறோம். இடத்துக்காக பெர்மிஷன் கேட்டாச்சு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஓகே போட்டு விட்டாங்க. அதனால அடுத்து நம்ம அந்த இடத்துல அந்த தேங்காய் மட்டையா இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம செட்டு போட போறோம். அடுத்து செட்டு போட்டு அடுத்த ப்ராசஸ்க்காக நம்ம செட்டு போடுறோம். வேலை முழு 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 கவனமும் அடுத்து செட்டு போடுறது எனக்கு என்ன ஒண்ணு. செட்டு போட்டு திருப்பி அவங்க இடம் வேண்டாங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்து, அது வேற ஒரு பயமா இருக்கு. சரி பார்ப்போம், கடவுள் நம்ம துணை இருப்பாரு. கடவுளை நம்புவோம், இயற்கையை நம்புவோம். இந்த இடத்துல நம்ம தீங்கி வச்சுக்குவோம். அடுத்து இந்த இடத்துல நம்ம செட்டு போட போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பக்கத்துல வயல் இருக்கு. போன மட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒலி அடிச்சு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த நெல் நட்டுருக்காங்க. நம்ம ஏரியால நடுறதுக்கு ஆள் இல்லை. இந்த நட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நட்டர் பூ இந்த நெல் இந்த நாத்தா நட்டர் பூரா யாருன்னா ஹிந்திக்காரங்க நட்டாங்க. இந்த ஏரியா சைடு ஃபுல்லா எல்லா பேருமே ஹிந்திக்காரங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு கிடைக்க மாட்டாங்க. விவசாயிகளுக்கு விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. அப்படியே கிடைச்சாலும் ரேட்டு அதிகமா சொல்றாங்க, சம்பளம் அதிகம் கேட்கறாங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஏரியா சைடு ஃபுல்லா இந்த நெல் நடுறதை தாண்டி ஹிந்திக்காரங்க இந்த ஏரியா சைடு ஃபுல்லா நட்டு அப்படியே போயிட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க போல, அவங்கள கான்டாக்ட் பண்ணுது இந்த இதை பூரா நட்டாங்க. இதே நம்ம எங்களுடைய ஏரியா சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சுரேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ, வணக்கம்.